கேஸோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லவ் ஆக்சுவலி எப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தேர் மைட் த்ரூ சோஷியல் மீடியா 4 years ஆஃப் லவ்ல 3 years லவ் முடிஞ்சது 4th year ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தோம்னா வீட்டில் ஓப்பன் அப் பண்றாங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. கல்யாணம் ஆன 3rd month வந்து நம்ம கிட்ட கிளைண்ட் வராங்க. கிளைண்ட் வந்து கேர்ள் அந்த இடத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களே ஆக்சுவலி அந்த ஸ்டேட்மெண்ட் எங்க கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, இது நீங்க பார்த்த கேஸ் மாதிரி இல்லை மேம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க எதுவுமே இல்லை, அரை மணி நேரம் நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. என்னாச்சுன்னு அப்புறம் கேட்கும் போது ஒரு போட்டோ எடுத்து காமிச்சாங்க. ஓகே என்ன போட்டோ, ஓகே நல்ல ரொம்ப நல்லா இருக்காரு, ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஸோ என்ன உங்களுக்கு இதை தாண்டி அப்படின்னு கேட்கும்போது இதுதான் பிரச்சனை, இந்த ஃபோட்டோவில் தான் பிரச்சனை இருக்குது, கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெறும் தாலி கட்டுற ஃபோட்டோ. ஓகே ஷி வாஸ் ஸோ ஹாப்பி அதில் சிரிச்சுக்கிட்டு. ஆனால் ஐ வாஸ் லைக் லுக்கிங், திரும்ப பாருங்க நான் ஒரு 2 வாட்டி சொன்னாங்க. நான் ஃபோட்டோஸ் பார்க்குறேன், திரும்ப பார்த்தேன். என்னங்க இருக்குது இதில், எனக்கு வந்து உங்களோட 2 பேரோட ஹாப்பினஸ் தான் இதில் தெரியுது, எல்லாமே நல்லா தான் இருக்குது, நல்லா ஒத்து பாருங்க ஃபோட்டோவை அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எத்தனை வாட்டி பார்த்தாலும் அதாங்க ஒன்றுமே தெரியலங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க ஓப்பன் அப் பண்ணுறாங்க. ஓகே நான் இப்போ சொல்கிறேன். இப்போ 1 hour 1.5 hour அப்புறம் அவங்க ஃபைனலி ஷி ஓப்பன் அப். அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்னாங்க இல்லையா, லைக் ஏன் அவங்க ஃபோட்டோவை அவ்வளோ தூரம் பாருங்கன்னு சொன்னாங்க, ஏன் அவங்க அமைதியாக இருந்தாங்க, அதுக்கு ரீசன் எல்லாமே என்ன அப்படின்னா, ஆஃப்டர் மேரேஜ் அப்போ தான் அவங்களுக்கு, அதாவது 3 months பீரியடில் தான் வந்துட்டு அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு என்னென்னா, அவங்களுக்கு தாலி கட்டினதும் ஒரு பொண்ணு தான். ஈவன் ஐ காட் ஷாக்ட். நான் ஒரு 5 minutes எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த இடத்துல நான் அப்படி தான் உட்காந்துருக்கேன். ஃபோட்டோலேயே ஒன்றுமே தெரியல அந்த இடத்துல. நான் ஓப்பனாகவே கேட்டேன், நீங்கள் ஒரு வாட்டி கூட ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்போ லைக் ஹக் ஆர் கிஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், ஓகே உங்களுக்கு ஒரு வாட்டி கூட உங்களுக்கு இருந்ததே இல்லையா? அவங்க திரும்ப என்ன அந்த கேள்வி கேட்குறாங்க. இன்னைக்கு என்ன மாதிரி கேஸ் பற்றி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு என்ன கேஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு, நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், லவ் ஒரு அரேஞ்ச்டு இல்லை யூஸ்வல் எதர் மென் ஒரு விமன் அந்த மாதிரி போவோம். இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, ட்விஸ்ட் இன் சென்ஸ் யாருமே வந்து நம்ம லாஸ்ட் டைம் ஐ திங்க் நம்ம ஒரு இஷ்யூஸில் ஆரம்பிச்சு லேட்டர் த கேர்ள் வந்து கண்டுபிடிச்சாங்க. அவங்க ஒரு கேம் கூட நம்ம பேசியிருந்தோம் ஒரு விஷயத்தில். ஸோ அதுவுமே வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். எதில் அது எப்படி இருக்குன்னா இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். the person is not fit for life அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். பட் அது கே அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எல்லாமே to an extreme. அது வந்து நமக்கு எப்படின்னா ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ன்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேசஸும் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஒரு ரேர் ஆஃப் ரேரஸ்ட் கேசஸ் தான் நம்ம வந்து சொல்லணும் அந்த இடத்துல. ஓகே நம்ம வந்து கேஸோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லைக் அகெயின் லைக் லவ் ஆக்சுவலி 2 பேருக்குள்ள லவ் தான். லவ் லைக் தே பிலாங் டு சேம் கம்யூனிட்டி. ஸோ எப்படி ஆகும்னா, லவ் இருக்கும் போது எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒரு பெரியராக யோசிக்கிறது வந்துட்டு என்னவா இருக்குவாங்க அப்படின்னா, கம்யூனிட்டி வேறு வேறு இருக்கலாம், பிரச்சனையாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க வந்துட்டு எப்படின்னா இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி. ஓகே தே மெட் த்ரூ இதுதான் சோஷியல் மீடியாவில் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ள ஓகே என்ன டாக்ஸ் வரும், ஓகே நம்ம 2 பேருமே வெல் செட்டில்டு, நல்லா போயிட்டுருக்கு, நல்லா ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம் 2 பேருமே வந்துட்டு. தென் டூ இன்னொரு விஷயம், அவங்க 2 பேருமே வந்து வேறு பிளேஸில் இருந்தாலுமே ஃப்ரம் சேம் லைக் ப்ரொஃபஷன். 2 பேருமே ஆர்கிடெக்ட் இந்த இடத்துல. ஓகே அதுவும் ஆடட் அட்வான்டேஜ். ஓகே இன்னொன்று வந்து கேர்ள் வந்து பெங்களூர், இவங்க வந்துட்டு பையன் வந்துட்டு ஃப்ரம் சென்னை. ஓகே இதுவும் செட் ஆகிடுச்சு. ஃபேமிலியும் ஒரே இது, கம்யூனிட்டி ஒரே இது. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த 4 years ஆஃப் லைக் லவ்வில் இருக்காங்க. எப்படி ஆகும்னா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுனால மந்த்லி ஒன்ஸ் மீட் பண்ணுறது, ஒரு 2 months ஒன்ஸ் மீட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பேஸ்டு தான் இருந்தது ஒர்க். இதனால இவங்க வந்துட்டு ஐ மீன் கை ஃப்ரம் லைக் சென்னை, அவங்க வந்து பெங்களூர் போயிட்டு அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வருவாங்க. காலைல போய்ட்டு ஈவினிங் வருது, ஒர்க் நேச்சர் இந்த மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் 4 years ஆஃப் லவ்ல 3 years லவ் முடிஞ்சது. 4th year ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோன்னா வீட்டில் ஓப்பன் அப் பண்ணுறாங்க 2 பேர் வீட்லேயும். இந்த மாதிரி வி ஆர் இன்ட்ரெஸ்டட் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ பாருங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ப்ரொஃபஷனும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம், கம்யூனிட்டியும் இந்த இடத்துல பிரச்சனை கிடையாது. ஸோ 2 பேருமே நல்லா சம்பாதிக்கிறோம். 2 பேருமே அவங்களோட ஓன் ஆர்கிடெக்ட் ஃபார்ம்ஸ் இருக்காங்க. இருக்கும் போது வந்துட்டு ஏன்னா ஒருத்தர் கீழே அவங்க வேலை பார்க்கல, ஓன் ஆர்கிடெக்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னும் போது ஈவன் நான் கூட பெங்களூரில் இருந்தாலும் சேஞ்ச் பண்ணி என்னால் சென்னை வர முடியும். பிகாஸ் கல்யாணம் பண்ண போகிற ஹஸ்பண்டுமே வந்து ஓன் ஃபார்ம் வச்சுருக்காங்க, சென்னையில் வச்சுருக்காங்க, சேம் நேச்சர் ஆஃப் ஒர்க் இந்த இடத்துல. ஸோ அப்படிங்கிறதுனால அவங்களுக்குள்ள பெரிய ஒரு ப்ராப்ளமேட்டிக்கே இல்லை. கல்யாணத்துக்கு இது பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, ஒரு 1 year ஆஃப் டைம் வந்து போகட்டும் இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு 4 years வந்து ஆக்சுவலி முடிஞ்சு 5th year அவங்க வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஓகே கல்யாணம் பண்ணி இது வந்துட்டு போயிட்டுருக்கு. கல்யாணம் ஆன ஒரு 3 மாதம் தான் அதிகபட்சம். 3rd month வந்து நம்மக்கிட்ட கிளைண்ட் வராங்க. கிளைண்ட் வந்து கேர்ள் அந்த இடத்துல. ஓகே அவங்க ஒய்ஃப் வந்து நம்மக்கிட்ட வராங்க. வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் ஓகே எல்லோரும் யூஸ்வலாக வந்தால் என்னவா இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும், க்ரூயாலிட்டி இருக்கும், லைக் அதான் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கும், இல்லை ஏதாவது டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் லைக் 3 months இஸ் டூ இயர்லி. இல்லை அது ஒரு அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, நம்மக்கிட்ட வந்திருக்காங்க நம்ம சொல்லலாம். இதுதான் நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க. லவ் அப்படின்னு கேட்டுட்டு 4 years ஆஃப் லவ் அப்படின்னும் போது இதில் ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா, நான் ஒரு லவ்வாக இருந்துட்டு ஒரு அடல்ட்ரிக்குள்ளே போகும்போது, ஒரு க்ரூயாலிட்டிக்குள்ளே போகும்போதே எப்படிப்பா லவ் பண்ணிட்டு இதுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியாதான்ற மாதிரி.
நம்ம இப்போ பேசுகிற இந்த விஷயம் இந்த கேஸில் வந்துட்டு கண்டிப்பாக இது நம்ம சொல்லும் போது எல்லாருக்குள்ளேயும் அந்த கேள்வி வரும், இது எப்படி இவங்க கண்டுபிடிக்காம இருந்தாங்க? என்னது? சொல்கிறேன், ஆ. இது எப்படி இவங்க கண்டுபிடிக்காம இருந்தாங்க, இது எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருந்தது அப்படிங்கிற மாதிரி வரும். இன்னொன்று இது ஏன் நான் இவ்வளோ ரிலேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு பீப்புளோட மைண்ட் செட் என்னவாயிடுச்சுன்னா, மேரேஜ்க்கு அப்புறம் லைக் என்டரிங் இன்டூ லைக் ஃபிசிக்கல் திங் இஸ் சம்திங் அரேஞ்ச் மேரேஜில் மட்டும்தான் அது நடக்கும். பட் லவ் மேரேஜ் அப்படின்னும் போது கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்கன்னா, முன்னாடி எல்லாரையும் சொல்லலை, மைண்ட் செட் எப்படி ஆகுது இன்னைக்கு வந்து அப்படின்னு பார்த்தோன்னா, டு த மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் மைண்ட் செட்டு மேரேஜ்க்கு முன்னாடி அவங்களுக்குள்ள அந்த ஃபிசிக்கல் இன்டிமசி எல்லாமே வந்துடும். ஸோ தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் கிடையாதுன்ற மாதிரி. இதை நான் திரும்ப ஏன் ரிலேட் பண்ண விரும்புகிறேன்னா, இந்த கேஸ் கூட இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வர கொஷின் அதாக தான் இருக்கும். ஏன் முன்னாடியே தெரியலையா, இல்லை இவங்க உட்காந்து போய் பேசுகிறாங்களா, இல்லை அவங்க போய் சொல்கிறாங்களா, இந்த மாதிரி நிறைய வந்துட்டு அவங்களுக்கான கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். தேர்ட் வந்து நம்மக்கிட்ட வராங்க, வந்துட்டு ஒரு அலிகேஷன்ஸோடு எடுத்து வந்தோடனே நாங்கள் ஆஸ் யூஷுவல் கேட்குறது தான் கேட்குறோம். ஃபஸ்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, எதுக்காக வந்தீங்கன்னும் போது அவங்க அவ்வளோ சீக்கிரம் நம்மக்கிட்ட ஓப்பன் அப் பண்ணலை. ஓப்பன் அப் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த இடத்துல உட்காந்து வந்து சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது அவங்க வந்து பெங்களூர்லேருந்து ஆல் தி வே லைக் வராங்க. ஆக்சுவலி என்ன ஆச்சு ஏன் ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்கும் போது வந்துட்டு அவங்க அமைதியாகவே இருந்தாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம், பதில் எதுவுமே சொல்லலை, ரொம்ப சைலண்டாக இருந்தாங்க. கேட்கும் போது என்ன இஷ்யூ, என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்குமே எதுவுமே சொல்லலை. தென் லைக் ஐ ஸ்டார்டட் கொஷின் ஆக்சுவலி, என்ன ஆச்சு, ஃபேமிலி இஷ்யூவா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க சான்சஸ் இல்லை. பிகாஸ் இது லவ் மேரேஜ், 4 வருஷம் பிடிச்சிருக்கீங்க, ஃபைன். அப்போ பர்சனல் லைஃப் ஓகே, ப்ரொஃபஷனல் லைஃபும் 2 பேருக்குள்ளே செட் ஆகுது, பிடிச்சதான் வந்தீங்க. தென் கம்யூனிட்டி பிரச்சனையான்னு கேட்டால் கம்யூனிட்டி இங்கே பிரச்சனை கிடையாது, நல்லா ஏர்ன் பண்ணுறீங்க 2 பேரும், எதுவுமே உங்களுக்குள்ள பிரச்சனை கிடையாது, ஓகே. 2வது மாமனார் மாமியார் நல்லதா பிரச்சனையா, தட் இஸ் லைக் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் டொமஸ்டிக் வைலன்ஸ், அதுவும் கிடையாது. சரி அவர் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கா, அதுவும் கிடையாது. அப்போ உங்களுக்குள்ள என்னதாங்க பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இல்லை லைக் நான் ஏமாந்துட்டேன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இது எதுவுமே இல்லை, அப்புறம் என்னங்க நீங்கள் ஏமாறுறதுக்கு இருக்குது லைஃப்பில் அப்படின்னு நான் கேட்கும்போது, இல்லை லைக் எனக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு அவங்க எடுத்தோடனே சொன்ன வார்த்தை என்னென்னா, சரி இப்போ என்ன இருக்கணும், உங்களுக்கு சேர்ந்து வாழணுமா, சரி நீங்கள் பிரச்சனையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, இது எதுவுமே இல்லைன்ட்டிங்க. இது எதுவுமே இல்லை அப்படின்னா பிரியறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா நமக்கு வந்து சில க்ரைட்டீரியாஸ் ஃபார் டிவோர்ஸ் வச்சிருப்போம். மியூச்சுவலாக 2 பேரும் ஒத்து போகிறது ஆன் லைக் பேஸ்ட் ஆன் கன்சர்ட் மியூச்சுவல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்ற மாதிரி. கண்டெஸ்டட் டிவோர்ஸ் போகும்போது ஒருத்தவங்க கொடுப்பாங்க, ஒருத்தவங்க வேண்டாம்னு சொல்வதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் கேட்டகரி ஆஃப் டிவோர்ஸில். அதில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ரி வரும், க்ரூயாலிட்டி வரும், டொமஸ்டிக் வைலன்ஸு, இல்லைனா வந்துட்டு ஏதாவது டிசீஸ், வல்னரபிள் டிசீஸ் இருக்கலாம், இல்லை வந்து ட்ரக் அடிக்ட், இந்த மாதிரி நமக்கு க்ரைட்டீரியாஸ் இருக்குது. இது எதுவுமே நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. தென் வாட் இஸ் தி லைக் நீட் ஆக்சுவலி டு கெட் டிவோர்ஸ்? ஓகே, எதுவுமே இல்லைன்னும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களே ஆக்சுவலி அந்த ஸ்டேட்மெண்ட் எங்கே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, இது நீங்கள் பார்த்த கேஸ் மாதிரி இல்லை மேம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் யோசிக்கிறேன், லைக் வாட் பார்த்த கேஸ் மாதிரி இல்லை, இவங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, இவங்க என்ன சொல்ல வராங்க நம்மக்கிட்ட அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எனக்கு என்னென்னா, எனக்குள்ள க்யூரியாசிட்டி அதிகமாகுது. பிகாஸ் நம்ம ஒரு ஹெட்ஸ் வச்சுட்டோம், இதான் ரீசன், இதுலனா இதுதான் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டோம். நம்ம முன்னாடி பார்த்த ஒரு கேஸ்லேயே வந்து அந்த லைக் ரிலேட்டட் டு அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கேனு தெரிய வந்த விஷயத்துலையும் அவங்க வந்தப்பவே ஷி ஓப்பன்ட் அப் ஆக்சுவலி அந்த இடத்துல. ஓகே இதான் ரீசனு, எனக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. அவங்களே எப்படின்னா அந்த இடத்துல நம்ம பேசல, வந்து உட்காந்தோடனே அவங்களே பேசிட்டாங்கன்னும் போது ஓகே இது நடக்கிறது தான், பர்சன் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் பிகாஸ் ஆஃப் லைக் த பர்சன் கேவாக இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம், கன்க்ளூசிவ் நோட்டு வந்துட்டோம். என்ன இஷ்யூ நமக்கு வந்தோடனே தெரிஞ்சிருச்சு. இங்கே உட்காந்து அவங்க எதுவுமே இல்லை, 1/2 மணி நேரம் நான் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. ஓகே என்னாச்சுன்னு அப்புறம் கேட்கும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிச்சாங்க அவங்க. ஓகே இஸ் மை லைக் இது கல்யாணம் ஆச்சு எங்கள் ஃபோட்டோ அப்படின்னு காமிக்கும் போது ஓகே என்ன ஃபோட்டோ, ஓகே ரொம்ப நல்லா இருக்காரு, 2 பேருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க, ஸோ என்ன உங்களுக்கு இதை தாண்டி அப்படின்னு கேட்கும்போது இதுதான் பிரச்சனை, இந்த ஃபோட்டோவில் தான் பிரச்சனை இருக்குது, கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் விஷயம், இந்த ஃபோட்டோவில் தான் ப்ராப்ளம் இருக்குது, கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐ வாஸ் லைக் ஃபோட்டோவில் என்ன பிரச்சனை எனக்கு புரியல. இது சொல்லுவாங்கல்ல ஃபைண்ட் அவுட் தி டிஃப்ரென்ஸ் மாதிரி, அதுக்கு இவங்க இன்னொரு ஃபோட்டோ ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம், வெறும் தாலி கட்டுற ஃபோட்டோ. ஓகே ஷி வாஸ் ஸோ ஹாப்பி, அதில் சிரிச்சுக்கிட்டு அந்த பர்சனும் வந்துட்டு ஹஸ்பண்ட் லைக் ஸோ ஹாப்பி அந்த இடத்துல. இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னே நான் ஐ வாஸ் லைக் லுக்கிங், திரும்ப பாருங்க நான் ஒரு 2 வாட்டி சொன்னாங்க. நான் ஃபோட்டோஸ் பார்க்குறேன், திரும்ப பார்த்தேன், என்னங்க இருக்குது இதில், எனக்கு வந்து உங்களோட 2 பேரோட ஹாப்பினஸ் தான் இதில் தெரியுது, எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஸ்டோரிஸ் எதுவுமே நீங்கள் சொல்லலை, விச் மீன்ஸ் ஸ்டோரி மீன்ஸ் நடந்துச்சுன்னு சொல்லலை, இது கீழெல்லாம் வருதான்னு கேட்டால் அதுவும் நோ சொல்லிட்டீங்க. ஃபோட்டோவும் வாஸ் லைக் குட்டு. அப்புறம் இருக்கும் போது என்ன அப்படின்னும் போது, இல்லை இந்த ஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியலையானாங்க. என்னங்க டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கு, எல்லாமே நார்மலாக தானே இருக்குது அப்படின்னா, நல்லா ஒத்து பாருங்க ஃபோட்டோவை அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் எத்தனை வாட்டி பார்த்தாலும் அதாங்க ஒன்றுமே தெரியலைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
சரி சொல்லுங்கள், நீங்கள் அட்லீஸ்ட் இப்போயாவது ஓப்பன் அப் பண்ணுங்கள். நான் இப்படியே பேசினா நம்ம ஒன் டே ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்க வேண்டியதான். நான் மட்டும் தான் பேசணும், நீங்கள் ஓப்பன் அப் பண்ண போகிறதில்ல. என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க ஓப்பன் அப் பண்ணுறாங்க. இல்லை மேம், லைக் நான் உங்ககிட்ட வந்து என்னென்ன ரீசனுக்காகலாம் டிவோர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் பேசணும். ஓகே, என்ன பேசுகிறீங்கன்னு கேட்கலாம். ப்ளஸ் உங்களோட மைண்ட் செட் என்ன, ஐ மீன் என்னோட இஷ்யூஸ் நான் அமைதியாக இருக்கும்போது நீங்கள் என்ன மாதிரி யோசிக்கிறீங்கன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் பேசாமல் இருந்தேன். ஓகே, நான் இப்போ சொல்கிறேன். எப்போ 1 hour 1.5 hour அப்புறம் அவங்க ஃபைனலி ஷி ஓப்பன் அப். பொறுமை அதிகம். வேற வழி இல்லையே. ஆக்சுவலி நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சிவில் மேட்டர் ஆகட்டும், கிரிமினல் மேட்டர் ஆகட்டும், வந்தனே அவங்க என்னென்ன அந்த பதட்டத்தில் சொல்லிடுவாங்க. ஐயோ, என் சொத்து போகுது, எனக்கு கிரிமினல் இஷ்யூ, என் மேலே எஃப்ஐஆர் விழ போகுதுன்னு சொல்லிடுவாங்க. பட் ஃபேமிலி இஷ்யூ மட்டும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து பேசின கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஓகே, அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஃப்ரம் அந்த பிள்ளையார் சொல்லி போட்டதுலேருந்து இப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு, இப்போ அடிச்சாங்க, இதை அடிச்சாங்க. நீங்கள் இன்னும் சொன்னால் நம்ப மாட்டீங்க. கேஸ் போயிட்டு இருக்கோம் ப்ராசஸ். நைட் 12:30 1 o'clockலாம் சில கிளைண்ட்ஸ் யூஸ் டு கால். ஐயோ சிஸ்டர், மேடம், சில பேர் லைக் கனெக்ட் ஆகிட்ட சிஸ்டர் அந்த இது வரும், என்ன அடிக்கிறாங்க, இப்போ நான் என்ன பண்ணணும், 100 கால் பண்ணுவா இல்லை அமைதியாக இருந்துருவா. எப்போ நைட் 12:30 1 o'clock கால் வரும். உங்களுக்கு கால் பண்ணுற கேப்ல 100 கால் பண்ணி அதுதான் நான் சொல்லுவேன். இதை இல்லை எனக்கு என்னன்னா, இப்போ இது பண்ணால் சரியா இருக்குமான்னு உங்ககிட்ட ஒரு கன்சல்ட் வாங்கிக்கிறதுக்கு தான், ஒரு ஒப்பீனியன் வாங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நடக்கிறது தப்புன்னு தெரியும் போது அதுலேயும் ஒப்பீனியனா வேற ஆப்ஷன். அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, ஒரு கேஸ் ப்ரொசீடிங் இருக்கு இல்லையா, போகும்போது இது நம்ம இப்படி பண்ணால் என்ன அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய லேடிஸ் வந்து ரொம்ப டிபெண்ட். ஆக்சுவலி என்ன ஆனாலும் ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருந்தானோன்ற ஒரு சுச்சுவேஷன், அம்மா வீட்டில் இருந்தாலும் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து அந்த பிரச்சனை பண்ணுவாங்கன்ற சுச்சுவேஷன். அந்த இடம் நம்ம எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். இல்லை நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம், கால் பண்ணால் யூ வில் கெட் ஆல் த ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் போலீஸ். ஈவன் லாவுமே அதுதான் சொல்லுது. இப்போ நிறைய பேர் ஏன் டிவோர்ஸ் ஃபைல் பண்ண மாட்டேங்கிறாங்க லேடிஸ் அப்படின்னு கேட்டோன்னா, எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லை, அம்மா வீட்டில் சப்போர்ட் கிடையாது, நான் எங்கே போவேன் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிட்டு, அடித்தாலும் உதச்சாலும் இவர் தான் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டோம். என்ன சொல்லிட்டோம்னா, அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா, வித் ஆல் த ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் தி கோர்ட், ஓகே, தேவைப்பட்ட போலீஸ் கூட உங்களை அந்த ஏரியா போலீஸ் கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன் ஐஓலேருந்து நீங்கள் கேஸ் முடிகிற வரைக்கும் அந்த வீட்டில் நீங்கள் தாராளமாக இருக்கலாம். அந்த ஹஸ்பண்ட் கூட வீட்டு விட்டு வெளியே போக சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது அவர் வெளியே போகணும், வைஃப் அங்கே இருக்கலாம் தாராளமாக, டில் தி டேட் ஆஃப் ஜட்மெண்ட், டில் கெட்டிங் மெயின்டெனன்ஸ் ஒரு செட்டில்மெண்ட் சம்திங் இருக்கலாம். இது வந்துட்டு என்னன்னா, அந்த பதட்டத்தில் யாருக்கும் புரிய மாட்டேங்குது, விஷயம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒன்ஸ் வந்து நமக்கு இந்த ரைட்லாம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் we can execute that. இல்லை ஓகே, எதுவுமே தெரியலனா என்ன பண்ண முடியும், அது காமன் இது. ஸோ பேக் டு திஸ் லைக் கேஸு போகும்போது அவங்க ஒரு ஃபைனலாக ஒரு ஹைப்பு அவங்கள பொறுத்த வரைக்கும் அதை முடிச்சுட்டாங்க. எனக்கு அதிகமாகுது அந்த இடத்துல, எதுவும் ஃபோட்டோவில் இல்லை, எதுவுமே இது இல்லை, இன்ட்ரெஸ்ட், ஐ மீன் அவங்க சொல்கிற ஸ்டோரி ஓப்பன் அப் பண்ணல, எதுவுமே பண்ணலை. எனக்கு பதட்டம் அதிகமாக அந்த இடத்துல. ஆனால் கண்டிப்பாக அவங்க சொன்ன வார்த்தை என்னால் லிங்க் பண்ண முடிஞ்சுது. நீங்கள் பார்க்காத ஒரு கேஸாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு அவங்க சொன்னாங்க இல்லையா, போக போக என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் விச் இஸ் நாட் லைக் யூஷுவல், லைக் விச் இஸ் அன்யூஷுவல் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடிஞ்சது. நான் அதான் கேட்டேன், ஃபைனலாக என்ன தான் ஆச்சு, நான் ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன், இவ்வளோ கொண்டுட்டு வரேன் அப்படின்ற ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ ஈவன் லைக் எப்படி ஆகும் அப்படின்னா, பார்க்குறவங்களுக்குமே நிஜமாக சொல்கிறேன், நம்பிக்கையே வராது இப்படியெல்லாம் கூட கேஸ் நடக்குமா அப்படின்னு. ஓகே, பிகாஸ் அது என்ன விஷயம்னா, வென் சிட்டிங் இன் அ பிளேஸ் ஆக்சுவலி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னும் போது அது நம்ம உண்மை தான் பேசியாகணும், உண்மை மட்டும்தான் பேசியாகணும். ஓகே, அதுவும் நம்ம வேறு இடத்துலேருந்து எடுக்கிறதுல நம்ம ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். அந்த இடத்துல அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொன்னாங்க இல்லையா, லைக் ஏன் அவங்க ஃபோட்டோவை அவ்வளோ தூரம் பாருங்கன்னு சொன்னாங்க, ஏன் அவங்க அமைதியாக இருந்தாங்க, அதுக்கு ரீசன் எல்லாமே என்ன அப்படின்னா, ஆஃப்டர் மேரேஜ், ஓகே, அப்போ தான் அவங்களுக்கு, அதாவது இந்த 3 months பீரியடில் தான் வந்துட்டு அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு என்னென்னா, அவங்களுக்கு தாலி கட்டினதும் ஒரு பொண்ணு தான் அப்படி. ஓகே, ஷாக்கில் நீங்களே அப்படியே வரைஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த இடத்துல. ஓகே ஓகே, ஸோ அதுதான். ஓகே, அது ஏன் நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் ஃபோட்டோலாம் இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, ஃபோட்டோவில் சுத்தமாக கண்டே பிடிக்க முடியலாங்க ஃபஸ்ட் திங். ஓகே, வி டூ ஹாவ் ஆல் த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஃபார் திஸ். இப்போ எல்லாம் சொல்லலாம், என்னப்பா இங்கே எந்த ஸ்டோரியை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு எல்லாருமே யோசிக்கலாம். பட் இது நிஜமாக சொல்கிற ஸ்டோரி கிடையாது. 200% நாங்கள் ஹேண்டில் பண்ணுற கேஸ். ஓகே, ஃபஸ்ட் திங். ரெண்டாவது, அவ்வளோ ஈஸியாக ஒருத்தவங்க சொன்னால் நம்ம எதையும் நம்பிட மாட்டோம்ல. ஏன் ஃபோட்டோவில் விசிபிலிட்டி தெரிஞ்சிரும், என்ன ஒரு விமன் பயாலஜிக்கல் ஃபீச்சர் வச்சு தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே என்னவா இருந்தாலும், ஈவன் ஐ காட் ஷாக்ட். நான் ஒரு 5 minutes எனக்கு ஒன்றுமே புரியல அந்த இடத்துல, நான் அப்படி தான் உட்காந்துருக்கேன், ஃபோட்டோலேயும் ஒன்றுமே தெரியல அந்த இடத்துல. அவங்க வந்துட்டு, மேடம் நான் சொன்னது ரிலேட் ஆச்சா, புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. என்னால் மேம் ப்ளீஸ் 2 minutes அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், தயவு செஞ்சு எனக்கு தலையே சுற்றுது, நீங்கள் இப்படி பிச்சு விஷயத்த நீங்கள் பேசலை, நான் தான் பேசியிருக்கேன், நீங்கள் சொன்ன ஒரு வாரத்துலேயே நான் ஆடி போய் உட்காந்துருக்கேன், என்ன நடந்தது தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது ஷி ஓப்பன் அப். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த மாதிரி நாங்கள் அந்த விஷயம்லாம் சொன்னாங்க, 4 years லவ்வில் இருந்தோம். நான் அங்கே ஆக்சுவலி நான் ஓப்பனாகவே அந்த இடத்துல அவங்கக்கிட்ட கேட்டேன். என்ன கேட்டேன்னா, உங்களுக்குள்ள எந்த ஒரு
ஸ்ட்ரகிள்ஸுமே இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் போது யாருப்பா நம்ம மேரேஜை தடுக்குவான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு 200% வந்திருக்கும். ஓகே, ஈவன் தோ யூ கைஸ் ஹவ் பீன் இன் லைக் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நான் ஓப்பனாகவே கேட்டேன். சி நமக்கு எல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம கிளைண்ட் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் ஒரு வாட்டி கூட ஓகே ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்போ சி லைக் ஹக் ஆர் கிஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, உங்களுக்கு ஒரு வாட்டி கூட உங்களுக்கு இருந்ததே இல்லையா அப்படின்னும் போது அவங்க திரும்ப என்ன அந்த கேள்வி கேட்குறாங்க, என்னதான் மாடர்னாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் இஸ் தட் மேண்டேட்ரி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு கல்யாணத்துக்கு முன்னாடின்னு கேட்குறாங்க. சி தட் இஸ் நாட் மேண்டேட்ரி, பட் நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணும்போது அது கேட்க வேண்டிய இடத்துல நான் இருந்தேன் அங்கே. ஓகே, டு நோ தட் கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு டு லைக் விமென் டு மென் கன்வர்ஷன் ஸ்டேஜில் அவர் இருந்தாரா அப்படின்னு நான் கேட்கறதுக்காக அவங்ககிட்ட திரும்ப நான் வந்துட்டு என்ன சொல்கிறது அந்த உறுதியாக கேட்டுக்கிட்டேன் அவங்ககிட்ட. அவங்க சொன்னாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க மேடம், திரும்ப இது வந்துட்டு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே, மந்த்லி ஒன்ஸ் லைக் ஒரு 2 months ஒன்ஸ் நாங்கள் மீட் பண்ணுறதே பெரிய விஷயம். மீட் பண்ணி ஓவர் அ கப் ஆஃப் லைக் காஃபி ஒரு டின்னர் வில் ஹேவ். ஓகே, ஹக்கு கிஸ் அதெல்லாம் ஓகே ஃபைனு. அப்போ கூட என்னால் அது எதுவுமே கண்டே பிடிக்க முடியல. ஓகே, ஆனால் இந்த 3 months ஆஃப் சி எப்பயோ பார்க்குறதுக்கும் கூடவே இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அவங்க அதான் சொல்கிறாங்க, பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ். ஓகே, எனக்கு அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம்லாம் தெரிய வந்துச்சு, எல்லாமே ஓகே. சரி, நான் கேட்டேன் இந்த விஷயம்லாம் தெரிய வந்ததுனால இங்கே வந்து நீங்கள் டிவோர்ஸ்க்கு வந்தீங்களான்னு கேட்டால், நான் அதுக்காக டிவோர்ஸ்க்கு வரல, ஐ மீன் அதுக்காக உங்களை நான் பார்க்க வரல, நோட்டீஸ் நான் அனுப்ப வரல. என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஓகே அந்த பர்சன் கூட லைஃப் லீட் பண்ணுறதுக்கு. ஓகே, என்னோட அப்பா அம்மாவுக்கு ஓகே இல்லை. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும், அந்த பொண்ணு ஸ்டெப் எடுத்துருக்கணும். ஆக்சுவலி எனக்கு ஓகே. நான் கேட்டேன், புரியல எனக்கு, நீங்கள் ஓகேன்றீங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு ஓகே இல்லைன்றீங்க, அப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? ஆப்வியஸாக நம்ம தானே கேட்க போவோம். இதில் என்ன அவங்க சொல்கிறாங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஹவு திஸ் ஹேப்பன்ட் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம சொல்லுவோம் ஒரு 10 to 12 ஒரு பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணுற ஒரு ஸ்டேஜ், அது மென்னா விமனாக இருக்கட்டும், ஹார்மோனல் இது நிறையவே இருக்கும். அப்போது அந்த பர்டிகுலர் பர்சன், அதாவது லைக் ஸோ கால்ட் அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு ஈ காட் தட் ஃபீல். ஆக்சுவலி நமக்குள்ளே வந்து பை நேச்சராகவே வி ஹாவ் தட் மாஸ்குலைன் விஷயம் இருக்குது நமக்குள்ளே அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்கூல் ஸ்டேஜ்லேருந்தே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு 12th வரைக்கும் அந்த பர்சன் லீட் பண்ண லைஃப் வேறு. அதாவது ஒரு கேர்ள் ஐடென்டிட்டிக்குள்ளே. அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளீட்டாக வீட்டில் சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லி அவங்க சேஞ்ச் ஓவர் பண்ணி அவங்க கொண்டு வந்தது வந்து மேலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. தெரிஞ்சப்போ அவங்க வீட்டில் அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் டாக்டர் சொல்லிட்டாங்களாம், திஸ் இஸ் பை பர்த்லேருந்தே ஒரு சில பேருக்கு அந்த ஹார்மோனல் லைக் இருக்கும் இல்லையா, லைக் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகே, இது பை பர்த்லேருந்து வந்த ஒரு விஷயம். நீங்கள் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருந்தா கூட, அதாவது பிஃபோர் லைக் தி ஏஜ் ஆஃப் பியூபர்ட்டி 10க்குள்ளே 8க்குள்ளே கொண்டு வந்தால் கூட வி குட் ஹவ் டன் சம்திங். ஏதோ ஒன்று இடத்துல பண்ணியிருக்கலாம். இப்போ எதுவுமே பண்ண முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். லைக் ஈ ஆல்மோஸ்ட் ஸ்டார்டட் லைக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ். ஓகே, ஸ்டார்டட் ஹர் டு ஹிஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ். ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தென் த பர்சன் ஸ்டார்டட் டேக்கிங் ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 12. யோசிச்சு பாருங்கள், ஒரு 25 ஒரு 23ல் முடிவு பண்ணி மாறணும்னு நினைக்கிறவங்க ஹார்மோனல் இன்ஜெக்ஷனே எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் நமக்கே தெரியும். அதை அவங்க சொல்லுவாங்கள்ல, டோசேஜ் ஆஃப் இதில் இருக்கேன், நான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கேன். அதாவது மென் டு, நம்ம ஜாஸ்தி என்ன பார்த்துருக்கோம், மென் டு விமன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பார்த்துருக்கோம். இது வந்து விமன் டு மென். ஓகே, நான் இருக்க பயாலஜிக்கலாகவே எனக்குள்ள அந்த ஒரு ஹார்மோனல் விஷயம் மாறிட்டு தான் இருந்திருக்கு. பட் ஃபைண்ட் அவுட் பண்ணது வந்து 12வது வயசில் பண்ணும்போது 12லேருந்து இப்போ ஆரம்பிச்சு இப்போ என்ன ஏஜ் 25 to 27 வச்சுக்கோங்க, 27 ஆமாம். போகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு எவ்வளோ பீரியட் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 10-15 years ஆஃப் டைம் பீரியட். ஓகே, அதெல்லாம் போகும்போது நீங்கள் நிஜமாக சொல்ல அந்த ஃபோட்டோ பார்த்தா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்துட்டு எவ்வளோ தாடி இருக்கும், எவ்வளோ ஹேர் இருக்கும், எல்லாமே ஆக்சுவலி அது எதுவுமே இல்லைனா கூட இப்போ சில பேர் சொல்லுவோம்ல, பார்க்குறதுக்கு இவங்க பொண்ணு மாதிரி இருக்காங்க, பொண்ணாக இருந்தாலும் பையன் மாதிரி இருக்காங்கன்னு சில விஷயங்கள் இருக்குல்ல. அதை நான் சொல்கிறேன், எவ்வளோ சிவியாரிட்டின்னு சொல்கிறேன். அந்த ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் 12 வயசுலேருந்து ஆரம்பிச்சு இந்த ஏஜ் வரைக்கும் போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது கம்ப்ளீட்டாக வாய்ஸ் சேஞ்ச் ஓவர்லேருந்து கொஞ்ச நாள் எடுத்தாலே நம்மளால் அது நம்ம நிறைய டே டு டே லைஃப்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ட்ரான்ஸ் பீப்பிள் நம்ம மீட் பண்ணுவோம், இல்லை நம்ம கூட ஒர்க் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து அவங்கள இது பண்ணுறதுக்காக நான் சொல்லலை, பட் வி குட் ஃபீல் த சேஞ்சஸ் ஃப்ரம் த பர்சன் கூடவே இருக்கும் போது. ஸோ இவருக்கு அது இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் போது கம்ப்ளீட்டாக அவரோட ஆக்டிவிட்டி இப்போது லாங் டு லாங் ஓகே, ஒரு உட்காந்து சாப்பிட்ற ஒரு ஹக்கர் கிஸ்ல கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியாது அந்த விஷயத்தை. ஓகே, பேசுகிற விதமாகட்டும், அந்த நடந்துக்கிற விதமாகட்டும், ஏன்னா நடக்கிறத வச்சு கூட சொல்லுவாங்க, பொண்ணு மாதிரி நடக்கிற, பையன் மாதிரி நடக்கிற அப்படிங்கிற விஷயம். அது எல்லாமே வச்சு தான் அவங்க வந்துட்டு கல்யாணத்து வரைக்கும் போயிருக்காங்க. இது ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, நான் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் இது. ஆக்சுவலி நான் சொன்னல, ஒரு ஃபிசிக்கல் இன்டிமேசி உங்களுக்குள்ளே இல்லையான்னு கேட்கும் போது அவங்க எனக்கு திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணுறாங்க, எங்களுக்குள்ளே இல்லை, இருந்திருந்தா நான் அப்போவே கண்டுபிடிச்சிருப்பேன். ஓகே, இதுதான் வந்து அவங்க அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் இதுதான் விஷயம். சரி, ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எப்படிங்க நீங்கள் லைஃப்பை லீட் பண்ணுவீங்க, எப்படி வந்துட்டு நீங்கள் வேணும்னு சொல்கிறீங்க, ஸ்டில் வந்து என் பேரண்ட்ஸ் தான் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, லைக் லவ் பண்ணிவிட்டு அந்த பர்சனை, எங்களோட லவ் இது, இந்த பர்சன் இஸ் அண்டர்கோயிங் தட் செக்ஸ் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரி, எஸ்ஆர்எஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இங்கே நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா, லைக் மென் டு விமென் பாசிபிள் ஆக்சுவலி. ஓகே, சர்ஜரி பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். விமென் டு மென் பாசிபிளான்னு கேட்டால் எஸ், இட் இஸ் பாசிபிள் ஆக்சுவலி.
ஓகே செக்ஸ் ரீஅசைன்மெண்ட்டில் வந்து நமக்கு எப்படி சர்ஜரி பண்ணி நமக்கு வந்து பிரெஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஈவன் லைக் நமக்கு பார்ட்ஸ் வந்துட்டு நம்மளோட அந்த ஸ்கின் கிராஃப்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்கின் பாடியிலேருந்து எடுத்து அட்டாச் பண்ணி வர ஒரு இது கொண்டு போகிறது, அந்த மாதிரி விஷயங்களில் ஈவன் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் கொண்டு வர முடியும். ஸோ ஈவன் த பர்சன் கேன் இன்வால்வ் இன் செக்ஷுவல் லைஃப். பட் அது எந்த அளவுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது எஃபெக்டிவாக இருக்குன்றது இட் இஸ் ஸ்டில் அ கொஸ்டின் மார்க் ஆக்சுவலி. ஓகே இது எல்லாருமே நினைக்கலாம் என்னடா உட்காந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. நோ வி டூ ஹேவ் அண்ட் லைக் ப்ரூவன் ஆர்டிக்கல் இயர். ஓகே இஃப் பாசிபிள் அது வேணா கூட நம்ம இதில் சொல்ல அட்டாச் பண்ணலாம். நேஷனல் மெடிக்கல் லைப்ரரி அவங்க ஒரு பெரிய ஆர்டிக்கலே கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெரிய ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஓகே அது எப்படி பாசிபிள், ஹவுஸ் திஸ் வாக்கிங்கு, ஏன் வந்து அது நிறைய பேர் போகிறது இல்லைன்னா அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அட்வான்ஸ்டானது இங்கே கிடையாது. அதனால அதை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை. ஈஸியாக இப்போ எப்படி ஆயிடுதுன்னா ரிமூவிங் இஸ் சம்திங் ஈஸி, அட்டாச்சிங் இஸ் சம்திங் டிஃபிகல்ட். ஓகே ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்துட்டு அவங்க எல்லாருமே கொண்டு வர பாயிண்ட்டு. ஸோ இட் இஸ் பாசிபிள். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்பான்சிபிளாக நம்ம எல்லாத்தையும் சொல்கிறோம் பேசுகிறோம் அப்படின்னும் போது அதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு ஹிஸ்ட்ரி பேக்ட்ராப் இல்லாமல் நம்மளால சொல்ல முடியாது. எனக்கு இந்த அளவுக்கு அதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா எஸ் இட் இஸ் பாசிபிள் மெடிக்கலி, பட் பீப்புள் ஸ்டில் தே ஆர் திங்கிங் தட் இதுக்கான ஃபெசிலிட்டி கிடையாது. இது இருக்கா இல்லையான்னு கூட நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் கிடையாது. ஏன்னா இது பண்ணுறேன்னா ஒரு 5 days பிஃபோர் வந்து ஐ டுக் இது செஷன் ஃபார் LGBTQ கம்யூனிட்டி. அங்கே வந்து ஒரு பர்சன் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்காங்க, அதாவது மென் டு விமன் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்காங்க. அவங்க எங்கிட்ட கேட்ட விஷயமே என்னென்னா இட் இஸ் ஈஸி ஆக்சுவலி, ரிமூவிங் இஸ் சம்திங் ஈஸி, ஹார்மோனல் போட்டால் இது எல்லாமே பண்ணிடலாம். பட் அவங்க எங்கிட்ட திரும்ப கேட்ட கொஸ்டின் என்னென்னா SRS ட்ரீட்மெண்ட்டு இருக்கா, அதான் செக்ஸ் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரி வந்துட்டு விமென் டு மென்னுக்கு இருக்கான்னு கேட்குறாங்க. விச் மீன்ஸ் அவங்க அவ்வளோ ரிசர்ச் பண்ணி போன டிரான்ஸ் கம்யூனிட்டி பீப்புளுக்கே அது இருக்கா இல்லையான்னு தெரியல. விச் மீன்ஸ் இருக்கு, அதுக்கான இது இருக்கு, பட் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் கம்மியாக இருக்கு. இதுதான் விஷயம். ஸோ அவங்க இந்த பாயிண்ட் எனக்கு அந்த இடத்துல வச்சாங்க. ஓகே அவங்க அப்போ தான் சொல்லும் போது என்னென்னா திரும்ப அவங்க சொன்ன விஷயம்னா செக்ஸ் இஸ் நாட் ஒன்லி அ லைஃப், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப், பட் வி காட் கனெக்டட் எமோஷ்னலி. மனசு எங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ இல்லை எப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் நான் வந்துட்டு வாழணும்னு தான் இந்த இடத்துல நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சரி அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இல்லை எங்கள் அம்மா அப்பா தான் வேணான்னு சொல்கிறாங்க, அவங்களோட இதுக்காக தான் நான் ஜஸ்ட் ஒரு நோட்டீஸ் அனுப்பணுன்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ அட் ப்ரெசென்ட் லைக் என்ன அப்படின்னா நம்ம நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் அந்த பர்சனுக்கு. ஸோ வி ஹவ் கிவன் அ டேட் தட். ஸோ அந்த பர்சனும் நம்ம கூப்பிட்டுட்டு அவங்க வந்து என்ன பேச போகிறாங்க ஏதுங்கிறது, இவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் நெக்ஸ்ட் மூவ் ஆக போகுது. இதில் இந்த இடத்துல ஒரு 2 கொஸ்டின் இருக்குது மேம். ஒன்று வந்துட்டு என்னதான் இவங்க எமோஷ்னலி கனெக்ட் ஆகியிருந்தாலும் அவங்க வந்துட்டு இவங்களை ஏமாத்திருக்காங்க இல்லையா. ஆமாம், that person could have been transparent. அவங்க உண்மையை சொல்லியிருக்கலாம், பட் அவங்க அதை சொல்லலை. இன்னொரு விஷயம், இந்த பர்சன் இப்படி தான் இருக்காங்க, அவங்க SRS அண்டர்கோ பண்ணுறாங்க, இந்த விஷயம் வந்துட்டு இந்த ஃபேமிலி தான் அந்த ஃபேமிலிக்கு சொல்லியிருக்கலாம், அட்லீஸ்ட் அந்த பொண்ணுக்கு சொல்லியிருக்கலாம். பட் இப்போ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் சைட் ஃபேமிலியில் எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் இது ரெண்டுத்துக்கான பதில் என்ன? எஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல நம்ம கேட்கும் போதே இன்பில்ட்டாக நமக்கு இதில் ஆன்சர் இருக்கும். ஹஸ்பண்ட் சைட் ஃபேமிலி பெரிய ரியாக்ஷன் இருக்காது, பிகாஸ் அம்மாக்கு அப்பாவுக்கு ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 12 தெரியும். ஓகே எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சா போதும். ஸோ எஸ் you got a life actually. Transformation போயாச்சு, எல்லாம் மாற போயாச்சு. See அது வந்து அன்நேச்சுரலாக இருந்தாலும் ஓகே விச் இஸ் அகெயின்ஸ்ட் டு நேச்சராக இருந்தாலும் ஈவன் தட் இஸ் அக்செப்டபிள் ரைட். ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் படி பார்த்தோன்னா எவ்ரி மேன் லைக் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஜெண்டர் நம்ம முன்னாடி போட்டிருப்போம், செக்ஸில் மேல் ஒரு ஃபீமேல்னு போட்டிருப்போம். அப்படி கிடையாது, ஜெண்டர்னா men, women or trans community. ஓகே அதுதான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். விச் மீன்ஸ் சொசைட்டி ஹவ் ஸ்டார்டட் அக்செப்டிங். ஓகே என்ன இருந்தாலும் அவங்க லைஃப்பை வந்து வாழ்கிறதுக்கான எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குது அன்டில் ஒரு அன்லெஸ் அடுத்த லைஃப் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும். ஓகே ஸோ இந்த இடத்துல என்ன நமக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி 2 கொஸ்டின்ஸ் வரும். என்னென்னா கண்டிப்பாக உண்மையாக இருந்திருக்கலாம். ஓகே வேறு ஏதாவது அவங்களுக்குள்ள பிஃபோர் மேரேஜ் வந்து ஏதாவது ஒரு இன்டிமசி இருந்திருந்தால் அந்த பொண்ணை கண்டிப்பாக ஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ இவங்க என்னென்னா இட் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பேரண்ட்ஸ் டு பி டிரான்ஸ்பரண்ட். கரெக்டாக பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கணும். அட் த எண்ட் ஆஃப் த டே பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், நம்ம பையன் ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும்னு இருக்கும்ல, அதை யோசிச்சு அவங்க லைக் ரிமைண்ட் சைலன்ஸ், இது முடிஞ்சிச்சு. ஓகே ரெண்டாவது அந்த பர்சனும் வந்து ஓப்பன் அப் பண்ணியிருக்கணும். இது லிட்ரலி சீட்டிங் தான் இந்த ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ். ஓகே அந்த பர்சனும் ஓப்பன் அப் பண்ணல. இதே இந்த பொண்ணு வேற முடிவோடு இருந்திருந்தாங்க, இல்லை எனக்கு ஒரு வேண்டாம் நான் அவரை விட்டு போகணுன்னு வேற முடிவு, அந்த இடத்துல அந்த எல்லாமே பிரேக் ஆகி, ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே ஒருத்தவங்க மேலே அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்க வரைக்கும் தான் இழுத்து பிடிச்சி வைப்போம். பீங் இட் லைக் மென் ஆர் விமன். ஓகே ஆப்போசிட் ஜெண்டர் வந்து நம்ம ஐயோ இந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டோமே இந்த அளவுக்கு பண்ணிட்டோமே அப்படின்றது ஒரு பாயிண்ட், அந்த எமோஷனல் கனெக்ட் இழுத்து பிடிச்சி வைப்போம். அது அதர் ரெண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம இவ்வளோ தூரம் நம்பணும் நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அதோட எல்லாம் என் பாயிண்ட் வந்துடும். அதை சொல்லுவாங்கல்ல, நான் பார்க்குற வரைக்கும் கிளைண்ட்ஸுமே அதான் சொல்லுவாங்க, போகிற வரைக்கும் போனேன் பட் ஒன்ஸ் லைக் வென் ஐ காட் தட் ஃபீல் ஆஃப் டன்னுனா முடிஞ்சு ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ நல்ல மெமரிஸ் இருந்தாலும் திரும்பி பார்த்தா அவங்க பண்ண கொடுமைகள் அவங்க பண்ண விஷயம் தான் அந்த லைக் ஒரு டாப்அப் ஆகிட்டு வந்துட்டே இருக்கும். பட் இவங்க வந்து அவர் அதை சீட் பண்ணிட்டதாவே அவங்க நினைக்கல. அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா என்ன பிடிச்சி என் மேலே இந்த அஃபெக்ஷனில் தானே அவர் இதை பண்ணார். ஓகே ஷீ இஸ் கெட்டிங் மோர் எமோஷனல் கனெக்ட் அந்த இடத்துல. ஓகே அவங்க எதாவது சொல்கிறாங்க, சி இஃப் திஸ் இஸ் கோயிங் டு பி பிட்வீன்
மென்டல் ஸ்டேஜ் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டேஜ் அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் தட் ஃபிசிக்கல் பார்ட். எனக்கு அந்த மென்டல் கனெக்ட், எனக்கு அந்த லைஃபு, எனக்கு அது கொடுக்குற அஃபெக்ஷன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஓகே அந்த பர்சன் எல்லாமே போயிட்டுருக்காங்க, விச் மீன்ஸ் அன்நேச்சுரலாக இருந்தாலும் ஓகே போயிட்டுருக்கு எல்லாமே ஓகே. இதுவே நான் ஒரு மேலே கல்யாணம் பண்ணி அந்த இடத்துல அந்த மேல் வந்துட்டு என்ன ஃபிசிக்கலாக எல்லாம் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு எனக்கு வந்து அந்த ஒரு மென்டல் கனெக்ட் கொடுக்கலாம், நான் என்ன பண்ணுவேன்? கரெக்ட். ஸோ த பர்சன் லைக் cannot யூஸ் மீ as a டாயில் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி அவங்க கொஸ்டின் கேட்கும்போது நம்ம இடத்துல என்ன சொல்வீங்க நீங்கள்? இதுக்கு ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் பதில் இல்லை. பட் தட் பர்டிகுலர் பர்சன் மை காட் ரொம்ப கனெக்ட் ஆகியிருக்காங்க. அதுதான் விஷயம். ட்ரூ லவ் அப்படின்வாங்க பாத்தீங்களா, எனக்கு ஏதோ அது அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா சொல்லுவாங்களா, நம்ம எங்கேயோ படிக்கிறத தாண்டி கண்ணு இதில் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது, ஏன்னா இந்த காட்டில் வந்து ஒரு மென் அண்ட் விமன் வந்து ஒரு சண்டை போட்டுட்டு நான் அதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் நிறைய 10 வருஷம் லவ் 12 வருஷம் லவ்லாம் இப்படிங்கிறதுக்குள்ள தூக்கி போட்டுட்டு போகிறாங்க ஓகே. ஏன்னா இன்னைக்கு கான்செப்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா, டு பி ஃப்ராங்க் நிறைய கான்செப்ட் ஓகே. அந்த இடத்துல அவங்க என்னன்னா நிறைய நம்மகிட்ட வர கேசஸ் என்னன்னா, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருந்தாலுமே டு பி ஃப்ராங்க் அது யாராக வேணா இருக்கலாம், அதர் பர்சன் வந்து ஸ்பௌஸ் ஒருத்தவங்க என்ன சொல்றதுன்னா, போனதெல்லாம் போட்டோம், இருந்ததெல்லாம் இருந்துட்டாங்க, இனிமேல் எனக்காக லைஃப்பை லீட் பண்ண சொல்லுங்கள், குழந்தைக்காக லைஃப்பை லீட் பண்ண சொல்லுங்கள். அதையும் தாண்டி பிரச்சனை ஆகும்போது அந்த இடத்துல விட்டுட்டு வராங்க. இன்னும் சில லைஃப்பில் என்ன ஆகுதுன்னா, குழந்தை இருக்குன்ற ரீசன்னால நீ யார் கூட வேணா வேறு, யார் கூட வேணா குழந்தைக்காக சேர்ந்துருப்போம், குழந்தை ஃப்யூச்சருக்காக சேர்ந்துருப்போம். இப்படிங்க அது எந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபால் சகிச்சிக்க முடியாது, ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அதுதானே நம்மளை கல்யாணம் பண்ணிவிட்டு நம்மளை தேடி வேறு ஒருத்தவங்க கிட்ட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யாராலையுமே இந்த இடத்துல ஏற்றுக்கவே முடியாது ஓகே. இந்த இடத்துல அவங்க என்ன கேட்குறாங்க, இதெல்லாம் சரி நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசலாம்னு அவங்க ஆரம்பித்தாங்க. ஷி வாஸ் லைக் ஸோ அவங்க ஃபஸ்ட்டு தான் பேசாமல் இருந்ததுனால அப்படி நினச்சேன், ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பேசினாங்க பாருங்க, நம்மளே நிறைய யோசிக்க வச்சிருச்சு அந்த இடத்துல ஓகே. பண்ணலாமே அப்படின்னு அவங்க யோசிச்சு. ஸோ இதுதான் ஸ்டில் லைக் ஷீ இஸ் ரெடி ஆக்சுவலி, என்ன வேணா பண்ணுங்க. அவங்க இப்போ எப்படி சொல்றாங்கன்னா, எப்படியாவது கூப்பிட்டு வச்சுங்க, பேரண்ட்ஸை மட்டும் கன்வின்ஸ் பண்ணிடுங்கன்றாங்க. ஓகே, பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் இந்த நோட்டீஸ் ஃபார் லைக் அவங்களோட சேக்காக ஓகே. which means we both are clear. அந்த பர்சன் இஸ் undergoing like the treatment, SRS போறாங்க, எல்லாமே போது எங்க லைஃப் ரொம்ப நல்லாவே இருக்கும். which means see சொசைட்டின்றீங்க, சொசைட்டிக்கு அவர் மேல் தானே, அவர் அப்படி தானே இருக்காரு, தெரிஞ்சா எங்க 2 பேருக்குள்ள மட்டும் தானே தெரிய போகுது, எதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும்? அதுதான் உங்களோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ எனக்குமே அது விஷயம் லைக் நோட்டீஸ் அனுப்பியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. வரும்போது இந்த சைட் பேரண்ட் ஆக்சுவலி என்னன்னா எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும். கண்டிப்பாக அதில் டு த எக்ஸ்ட்ரீம் போகும். நீங்கள் ஏன் சொல்லலை, வைக்கல, பொண்ணு வாழ்க்கை கெடுத்துட்டீங்க, வச்சுட்டீங்க, போங்க, எல்லாமே போவோம். சும்மாவே அடிக்க போவாங்க, வைப்பாங்க, எல்லாமே நடக்க தான் செய்யும். பட் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ரைஸ் ஆனால் தான் ஆப்வியஸ்லி வில் கெட் அ சொல்யூஷன் ஃபார் தட் ஓகே. ஸோ இப்போ இருக்க ஒரே விஷயம் என்னென்னா, எனக்கு வேணும், எனக்கு அவரை கொடுங்க அப்படின்னும் போது நம்ம இதில் எதுவுமே யோசிக்க போகிறது இல்லை. ஒன்லி எப்படி கன்வின்ஸ் பண்ணி, ஏன்னா அவங்களோட லைஃப் அவங்க தான் டெசிஷன் எடுக்கணும். லைக் வி ஆர் நோ ஒன் டு சே எனி டெசிஷன் ஆர் லைக் ஒரு சஜஷன் கூட சொல்ல முடியாது. அவங்க தான் வாழ போகிறாங்க, நம்ம அவங்களோட தாட்ஸ் போட முடியாதுல்ல, நம்ம யாருமே கிடையாது அதுக்குள்ள. ஸோ ஃபைனலி இந்த பாயிண்ட் ஆஃப் லைக் கன்வின்சிங் தெம் வி ஆர் வெயிட்டிங் ஆக்சுவலி. இப்போ அதான் சொல்லுவாங்கல்ல, அடுத்தது அந்த டு பி கண்டினியூட் அந்த மாதிரி தான் வந்துட்டு என்ன நடக்க போகுது, அடுத்தது அவங்க என்ன வந்து பேச போகிறாங்க. பாயிண்ட் இஸ் வெரி கிளியர், டெஸ்டினேஷன் இஸ் வெரி கிளியர் தட் அவங்க சேர்ந்து வாழ வைக்க போகிறோம், கன்வின்ஸ் பண்ண போகிறோன்றதை எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ பாயிண்ட். மேபி in the coming week we are going to do that actually. Thank you very much ma'am. இந்த to be continued விஷயம் வந்துட்டு happily ever after மாறணும் அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போராடுங்க. Thank you so much. Thank you.